இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் ஏர் கோய் ஃபிஷ் தாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த ரெட் ஏர் கோய் தான். எனக்கு கூட இந்த ரெட் ஏர் கோய் ரொம்ப பிடிக்குங்க. ஏன் அப்படின்னா கப்பி ஃபிஷ்ஷஸ்லேயே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஸ்கின் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே கப்பி ஃபிஷ்ஷஸில் மேல் தான் ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாகவும் அந்த டெய்லாம் ரொம்ப பெருசாகவும் இருக்குங்க. அதே வந்து ஃபீமேல் வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டெய்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனால் இந்த ரெட் ஏர் கோயில ஃபீமேல் ஃபிஷ் தான் அழகாக இருக்கும். முக்கியமாக அது காது அந்த இயர் வந்து பெருசாக இருக்கும். அந்த டெய்லும் நல்லா பெருசாக இருக்கும். ஃபிஷ்ஷோட சைஸுமே வந்து பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் ஃபிஷ் தான். ஸோ இன்னொன்று வந்து அந்த ரெட் ஏர் கோயிலே வந்து மேல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிக்கோண்டு இருக்குங்க. ஸோ இது வந்து டாப்பாஸ் ப்ளூ வந்து அதுவும் ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐவரி கலர் கம்பைன் வித்து இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு என்கிட்ட இருக்குது. ஆனால் இதில் ஒரு சேடான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஏர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின 2 பேரில் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் தான் தப்பிச்சது. 3மே வந்து செத்து போயிடுச்சு. ரீசன் வந்து இந்த கிளைமேட் ஒரு ரீசன் தான். 2வது டிசீஸும் வந்துருச்சுங்க. ஸோ அது ஒரு சேடான விஷயம். இன்னொன்று இந்த எல்லோ மொசைக் வாங்கி விட்டுருந்தேன். வாங்கின மறுநாளே செத்து போச்சு. அதுக்கும் வந்து என்ன தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்பயுமே தண்ணி ஃபில் பண்ணும்போது ஒரு முக்கால் அளவுக்கு என்றைக்குமே ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இது ப்ரீடிங் லெவலில் இருந்ததுனால 2மே சேஸ் பண்ணும்போது எகிரி குதிச்சு 2மே செத்து போச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்ட்டு. கடைசியாக வீடியோ எடுத்ததோடு போச்சு. காலையில் எடுத்தேன், ஈவினிங் வந்து செத்து போயிடுச்சு. ஸோ இதுதான். ஆனால் வந்துட்டு இந்த டாப்பாஸ் ப்ளூ நல்லா இருக்குது. அதுவும் இப்போ குட்டி போட்டிருக்கு. ஸோ அது உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான், வழக்கம் போல் நம்ம தண்ணியெல்லாம் பிடிச்சி கல் உப்புலாம் போட்டு என்ன ப்ராசஸோ நான் அதே தான் பண்ணேன். ஆனால் என்னமோ தெரியல அந்த ரெட் ஏர் கோய் மட்டும் என்கிட்ட அடி வாங்கிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.